விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து
எங்களுக்கு ஒரு யானை பலம் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டா எங்களுக்காக அவர் நிற்பார். எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி, எனக்கெல்லாம் ஒரு அப்பா மாதிரி. ரொம்பவே என்னையும் குடும்பத்தையும் ரொம்ப நேசிச்சார். அவர் எங்களை வரவேற்கிறதா இருக்கட்டும், மரியாதை தரதா இருக்கட்டும், சொந்த பிள்ளையை போல என்னெல்லாம் பார்த்துக்கிட்டார். என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நேற்றுக்கு செய்தியை கேட்டு என்னால் நம்ப முடியல. விடிய விடிய என்னால் தூங்கவும் முடியல. உட்கார்ந்துட்டே இருந்தேன். காலையில் வந்து பார்த்தும் நம்பலை நான். அந்த அளவுக்கு அவர் எங்களோட ஒட்டி போயிருந்தாரு. எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா அவங்க குடும்பத்தை எப்படி நடத்திருப்பான்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்குறேன். அதே போல அவர் குடும்பத்தை நடத்துகிற விதவும் பார்க்குறேன். அந்த சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் அவரை நேசிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். யாருமே ஒரு குறை சொன்னதானே இல்லை. இன்னும் பாருங்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல எங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா அவரிடத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் கொஞ்சம் குறை பேசவே மாட்டாங்க. யாரும் கொஞ்சம் குறை பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு மனம் உடைஞ்சு நான் இருந்தா உடனே கூப்பிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாமா சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு அப்பாவை தான் நான் பார்த்தேன். அவரை நான் விசுவாசியா பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நான் இழந்து நிற்கிறேனே. நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அவர் பொதுவா சின்ன பிள்ளைங்களும் கண்ணீர் வடிக்க மாட்டாங்க. ஜபாலாம் பார்த்தீங்கன்னா உயிரே விடலாம். பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனுஷன் அன்பை ஊற்றிருப்பாரு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். அவரை பத்தி மைனஸ் எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு கவலை அளிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கடைசியாக ஒரு 2-3 வாரம் மட்டும் சைக்கிள் மிதிக்க முடியாம போயிடுச்சு. அவர் எங்க வேணாலும் போயிட்டு வருவாரு. எனக்கு ரொம்ப வருத்தம். அவருக்கு அது அந்த அன்னைக்கு சோகமா இருந்தது அப்பதான் பார்த்தேன். அவர் இன்னொருத்தருடைய உதவியை அப்போ நாடுறாரு. அந்த ஒரு விஷயம் தான் என்னை பாதிச்சு. அது வரைக்கும் அவர் சிட்டா போவார் வருவார், எத்தனை முறை வேணாலும் சரி கடைக்கு போவார் வருவார். இப்ப அவருக்கு தன்னால் அந்த காலில் அடிபட்ட பிறகு அவருக்கு சைக்கிள் மிதிக்க முடியலன்னு சொன்னோன்னே உடைஞ்சு போயிருக்கிறார். யாராவது எங்க பசங்க இருக்காங்க, வீட்டுல கொண்டு விடுமா தந்தா அப்படி கேட்டா, வேண்டாப்பா உங்களுக்கு இருக்கு, உங்க நானே போயிடுறேன், உங்களுக்கு சிரமம் அப்படின்னு கேட்பாரு. வற்புறுத்தி ஏறினா ஏறுவார். நடந்தே போயிருக்காரு, சைக்கிள்ல போவாரு. அவர் வந்து யாரையுமே அவர் வருத்தப்படுத்தாரு. எந்த மரணம் கூட நான் சொல்றேன், அவர் ரொம்ப நாள் அவருக்கு உடம்புல வலி இருந்திருக்கு. அவர் யாருக்குமே அந்த வலியை தெரிவிக்கல. இது முடியாத கட்டத்துக்கு தான் இதை தெரிவிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா பிள்ளைங்க உடனே தூக்கிட்டு போவாங்க. அதுவும் அவங்களுக்கு 6 பிள்ளைங்க, 2 பையன்மார். அவங்க 2 பேரும் எனக்கு தெரியும். விளையாட்டு தெரியும், முருகேசன் தான் தெரியும். அவர் ஒரு வார்த்தை பேச திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் இருக்காங்க. பல்லு வலி லாஸ்டா ஒரு 2 வாரம் தான் ஆஸ்பத்திரியா அவர் பாக்குறாரு நான் நினைக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாரு. பல்லு வலின்னு சொல்லி அன்னைக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு ஒரு கால் வலின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கடைசி அந்த வயிறு வலின்னு சாதாரணமா தான் நினைச்சாங்க. இப்படி இருக்கணும் யாரும் நினைக்கல. ஒரு முடியாத கட்டத்துல காலையில நேரத்துக்கு போன் பண்ணி ரோஸ் சொன்னாங்க, தாத்தாக்கு ஜோம் சின்ன பிள்ளை மாதிரி அழுதாரு. என் உள்ளதான் உடஞ்சிச்சு, வயிறு வலிக்குது சொல்லி. அப்ப நானு ஏன் இவ்வளவு தூரம் பண்றான்னு பார்த்தா அவ்வளவு பெயின் இருந்தது. உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னு சொன்னோம். கூட்டு போனாங்க. இப்படி இருக்கும்னு நான் யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப மிஸ் பண்றோம். அவரை பத்தி நிறைய சொல்லணும். அவரை நம்ம பரலோகத்துல பார்க்க போறோம். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க சர்ச்சு மிகப்பெரிய ஒரு ஆளை இழந்திருக்கு. இந்த கிராமம் மிகப்பெரிய ஒரு ஆளை இழந்திருக்கு. அதான் என்னால சொல்ல முடியும். அவர் ஒரு 100 மனுஷனுக்கு சமம். நன்றி.
மறுபடியும் ஜன்மித்தார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலன் அவரே. மனிதனால் மரணம் உண்டானது போல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மனிதனால் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பயப்படாதே, முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவன் உள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற உம்மிலே இந்த அருமையான தகப்பனார் இயேசு ராஜா, இந்த சகோதரர் இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்திற்கு இந்த கல்லறையை இளைப்பாறும் இடமாக்குவதற்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். மேல எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துருக்கு. அப்பதான் மூடு கலக்கனுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வரல. அரை மணி நேரம் ஆகும். என்ன வேலைக்கு ஆகுது? அரை மணி நேரம் ஆகும். தலை பக்கம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். தம்பி தம்பி ஹலோ தம்பி வாங்க. ஹலோ வாங்க முடி. தம்பி வாங்க முடி.
நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க பிடிங்க ஸ்ட்ராங்கா நீங்க ஸ்ட்ராங்கா பிடிங்க அவ்வளவுதான் இல்ல இறங்க அப்படி மெதுவா கால் பக்கத்துல கயிறு விட்டுருங்க கயிறு வேண்டாம் விட்டுருங்க அப்படி மெதுவா ஏறுங்க கை கொடுத்துருங்க கரெக்டா கொடுத்துருங்க சரி ஜபம் இங்க வாங்க நீங்க வா இங்க இதுல வைக்க இப்படி அப்படியே